அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்முடைய தலைப்பு தசரதர், ஸ்ரீராமர், லட்சுமணர், பரதன் நால்வரின் பாசம். தசரதர் ஸ்ரீராமரை தொட்டிலில் சிறு குழந்தையாக பார்க்கும் அந்த கணமே நினைக்கின்றார், ராமன் அலது எனது ஆவியும் உடலமும் இலது என்று. அதாவது ஸ்ரீராமர் தான் இனி தன்னுடைய உடல் உயிர் எல்லாம் என்று. அப்படி உயிருக்கு உயிராக வளர்த்த ராமன் வனம் புகுந்தான் என்ற செய்தியை சுமந்திரன் தெரிவித்ததும் அந்த நிமிடமே அவரின் உயிர் பிரிந்து விடுகிறது என்றால் ஸ்ரீராமரின் மேல் தசரதருக்கு எத்தனை பாசம் இருந்திருக்கும். அடுத்ததாக லட்சுமணர் ராமரின் பாசத்தை பார்த்தால், நீர் உல எனின் உலது மீனும் நிலமும். அதாவது நீர் இருக்கும் வரைதான் மீன் உயிர் வாழும். அதுபோல ராமன் என்னும் அன்பு கடலில் நீந்தும் மீன்தான் லட்சுமணன். அதனால்தான் ராமர் வனம் செல்லும் பொழுது தானும் உடன் செல்கின்றார். அப்படி அங்கே வனத்திலே ராமரும் சீதையும் நடப்பதற்கு பாதைகளை செப்பனிட்டு கொடுக்கின்றார். சித்திரக்கூடத்திலே அவர்கள் தங்குவதற்கு அழகிய பர்ணசாலையை அமைத்து கொடுக்கின்றார். இப்படி பாசத்துடன் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்கின்றார். உறங்கும் பொழுது அவர்களை ஆபத்து நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக இமைப்பிலன் நயனம் என்று தன்னுடைய இமைகளை அசைக்காமல் அவர்களை கண்ணின் மணி என்று காத்து நிற்கின்றார். அனுமனுக்கு ஒரு சுந்தர காண்டம் என்றால் லட்சுமணருக்கு ஒரு ஆரண்ய காண்டம் என்றே சொல்லலாம். வனவாசத்தில் சீதையை பிரிந்திருக்கும் ராமருக்கு அவரை தனிமை துயரத்தில் இருந்தும் பழி துயரத்தில் இருந்தும் தேற்றி ஆறுதல் படுத்தி ராவண வதம் வரை உறுதுணையாக நின்று தன்னுடைய அண்ணன் ராமரை பாதுகாப்பாக சீதையிடம் ஒப்படைத்த பாசமிகு தம்பி லட்சுமணர். ராமர் லட்சுமணரிடத்தும் அப்படித்தான். ஒருமுறை வனத்திலே அயோமுகி என்ற அரக்கி லட்சுமணன் மீது காதல் கொண்டு அவரை கடத்தி கொண்டு போய் அவளுடைய குகையில் வைத்து மயக்கமடைய செய்து விடுவாள். இங்கே ராமரோ தண்ணீர் எடுக்க சென்ற தன்னுடைய தம்பி திரும்பி வரவில்லையே என்று அச்சப்படுகிறார். இலக்குவனுக்கு ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்று நினைக்கின்றார். அப்பொழுது தம்பியை பிரிந்தேன், தாயை பிரிந்தேன், என் உயிர் சீதையையும் பிரிந்தேன், ஆனாலும் நான் உயிருடன் இருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் நீதான் லட்சுமணா. இப்பொழுது உன்னையும் இழந்து தவிக்கின்றேனே, எல்லாம் அறத்தின்படிதான் நடக்கும் என்றால் அடுத்த பிறவியில் நான் உனக்கு தம்பியாக பிறக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட உயிர் விடும் ஒரு நிலைக்கு செல்கின்றார். அப்பொழுது அந்த அரக்கியிடம் இருந்து மீண்டு லட்சுமணர் வந்து விடுகிறார். போன உயிர் திரும்பி வருகின்றது ராமருக்கு. ராமர் இரவென்றால் அந்த இரவின் நிழல் லட்சுமணர். பரதர் ராமனிடத்தில் கொண்ட பாசத்தை பார்ப்போம். தனக்கென கிடைத்த அரச பதவியை துறந்து தன்னுடைய அண்ணன் ஆலம்பால் தரித்து ஜடாமுடி முடிந்தான் என்பதை தெரிந்து கொண்டு தானும் அதுபோல ஜடாமுடி முடிந்து அண்ணனின் பாதுகையை அரியணையில் ஏற்றி அண்ணன் படும் துயரமெல்லாம் தானும் பட வேண்டும் என்பதற்காக கிழங்குகளையும் காய்களையும் உண்டு தரையிலே படுத்து உறங்கி தனக்கு விதிக்கப்படாத 14 ஆண்டு வனவாசத்தை மேற்கொண்ட பாசமிகு தம்பிதான் பரதன். ராமரும் பரதனிடத்தில் அப்படித்தான். பரதன் அரசால அழைப்பதற்காக ராமனை காண்பதற்கு வனம் வருகின்றார். அப்பொழுது லட்சுமணனுக்கு பரதன் மேல் சந்தேகம் ஏற்படுகின்றது. அப்பொழுது ராமர் சொல்வார், பரதன் நமக்கு மனதாலும் தீங்கிழைக்க மாட்டான், நம்மை அழைத்து செல்வதற்காகத்தான் வருகின்றான், உனக்கு ராஜ்யம் வேண்டுமென்றால் சொல், பரதன் இப்பொழுதே எந்த ஒரு சலனமும் இன்றி உனக்கு தந்து விடுவான் என்று ராமர் சொன்னால் ராமருக்கு பரதன் மேல் எத்தனை பாசமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அயோத்தி மக்கள், கோசலை மந்திரிமார்கள், குருமார்கள், இந்த உலகமே சந்தேக கண் கொண்டு பரதனை பார்த்தாலும் பரதனை மிகச் சரியாக புரிந்து கொண்டவர் ராமர் ஒருவர்தான். இதுபோல பரதன் அண்ணனை தனியாக காட்டிற்கு அனுப்பாமல் தானும் உடன் சென்றானே என்று இலக்குவனை நினைத்து பெருமை கொள்கின்றார். ஒருமுறை அயோத்தியை அழித்து விடுவேன் என்று இந்திரஜித் கிளம்பும் பொழுது இந்திரஜித்திடம் தோற்பதற்கு பரதன் என்ன லட்சுமணனா என்று லட்சுமணனே தன்னுடைய அண்ணனின் வீரத்தை புகழ்ந்து பேசுகிறார். இப்படி போட்டி போட்டு கொண்டு பாசம் காட்டி நம்மையும் அவர்கள் வசப்படுத்துகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி.